வனப்பகுதியில் இருந்து குட்டியை அழைத்துக் கொண்டு உணவு தேடி காட்டு யானை நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். கோவை, தொண்டாமுத்தூர், மதுக்கரை, பேரூர், வடவள்ளி, காளையனூர், மருதமலை போன்ற பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக காட்டு யானைகள் முகாமிட்டு அப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் தோட்டங்களுக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் வடவள்ளியை அடுத்த பொம்மநாயக்கன்பாளையம் இரவு நேரத்தில் வனத்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு சென்றனர். பின்னர் சிறிது நேரம் கழித்து வனப்பகுதியில் இருந்து தனது குட்டியை அழைத்துக் கொண்டு உணவு தேடி செல்லும் காட்டு யானையின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் சோமையம்பாளையம் அருகே உள்ள கெம்பனூர் பகுதியில் நுழைந்து காட்டு யானைகள் ஆலங்குட்டை எதிரில் உள்ள விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து வாழை மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தி சென்றுள்ளது. அதேபோன்று நேற்று முன்தினம் இரவு பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள நாயக்கன்பாளையம் பகுதியில் செல்வராஜ் என்ற விவசாயிக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் புகுந்து அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த பசுமாட்டை அந்த வழியாக வந்த ஒற்றை காட்டு யானை தந்தத்தால் வயிறு மற்றும் பின்புறம் பகுதிகளில் சராமரியாக குத்தியது. இதில் பசுமாடு அதே இடத்தில் உயிரிழந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள விவசாய தோட்டங்களில் பயிரிட்ட சோளம், தென்னை, காய்கறி பயிர்களை சேதப்படுத்தி சென்றுள்ளது. எனவே காட்டு யானைகள் ஊருக்குள் மற்றும் விவசாய தோட்டங்களுக்குள் புகாமல் இருக்க தமிழக அரசும் வனத்துறையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது.